அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் களம் இறங்கிய மிக முக்கிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளால் அடுத்த 7 நாட்களில் இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்புதல், புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என அதிரடியான மாற்றங்களும், வளர்பிறை சந்திர பெயர்ச்சி என மிக முக்கிய கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். தனஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நுழைவது பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 2ஆம் இடத்தில் தற்போது அவர் 10ஆம் தேதி முதல் நுழைவதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். நீடித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு மாற்று வழியில் சிறந்த தீர்வினை கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கென நிச்சயம் மிக சிறப்பான தீர்வு ஒன்று உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும் போது அந்த தீர்விற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல வகையில நீங்கள் நினைப்பதை விட வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் குடும்ப வருமானம் உயரும். இதைவிட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வக்ரம் பெறுகிறார். குரு அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவதும் முதன்மையான யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திலும் குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதும் பல்வேறு வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது 12 ராசியில் அதிக நன்மைகளை குரு வக்ர பயிற்சியில் சந்திக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசியாக நிச்சயமாக துலாம் ராசியும் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அஷ்டம குருவின் வக்ரம் என்பது பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகமும் உண்டு. ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே இந்த தருணத்துல தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவு முறைகள்ல இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடங்களும் மறைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் நுழையும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் குருவில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக பெரிய அளவிலான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ராகு 6ல் இருப்பது அமோகமான அதிரடியான மாற்றங்களை
தொழில் ரீதியாக நிறைவாக பெற்றுத் தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான சங்கடங்கள், தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராகு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் கேது, சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட இந்த தருணத்தில் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் அடிப்படையாக தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் கேது மிக விரைவாக லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே திட்டமிடுவதை விட அசூர வளர்ச்சியை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. எனவே மங்களக்காரகன் பாக்கியத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் ஜென்மத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படுதலையும் முன்கோபத்தப்படுதலையும் நிச்சயமாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். சில பணிகள் மந்தமாக தான் நடைபெறும். மந்தமாக நடைபெற்றாலும் கூட அவை நேர்த்தியாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. புத சுக்கிர யோகம் நிறைவாக இந்த வாரத்தில் உண்டு. எனவே நினைப்பதை விட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. எனவே எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அதை கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுக்கிறார். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.